மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ், அதான் இன்றைய சிந்தனை. வித்தியாசத்தை காட்டுங்கள். எல்லார் போலையும் கூட்டத்தோடு கோவிந்தா போடாதீங்க. சர்ச்சுக்கு போகிறீங்க, எல்லோரும் முழங்கால் போடுறாங்க, நீங்களும் முழங்கால் போட வேண்டியது. எல்லாரும் ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்ல வேண்டியது, நீங்களும் சொல்ல வேண்டியது. எல்லாரும் பாடல் பாடுகிறார்கள், நீங்களும் பாடல் பாட வேண்டியது. அப்படி செய்யாதீங்க. அந்த பாடல்களுடைய வரிகளிலே என்ன எழுதியிருக்கிறது என்பதை ஆழ்ந்து வாசிங்க, படிங்க, போற்றுங்கள், தேவனை அதை துதியுங்க. ஒவ்வொரு வசனமும் பரிசுத்த ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். உள்ளம் உருகி எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடலும் நம்ம பாமாலை கீர்த்தனைகளில் இருக்கிற ஒரு பாடலை கூட தேராத பாடல்னு உங்களால் சொல்லவே முடியாது. அவ்வளவும் அனுபவித்து எழுதுகிறார். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, மோசமான காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்தவன் சோர்ந்து போகாத வல்ல இயேசுபரன் அவரிடத்திலே தஞ்சம் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார். எப்படி அவர் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு வரியும் பாரு. அகலைனா பிசாசு, சதி துன்மீது சதி செய்து, அதான் இந்த ஸ்கீமர்னு சொல்கிறோம். வலை வீசினாலும் மருள விழுந்த, பயந்து விழுந்துடாத, எந்திரிச்சு ஓடு, ஆண்டவர் தஞ்சம் உனக்கு உண்டு அப்படின்னு எழுதுகிறார். ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் அப்படியே இங்கே பார்த்துட்டு அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான், ஒரு குத்து மதிப்பாக. அப்படி செய்யாதீங்க. அப்படியே அந்த பாடல்களிலே மூழ்கி போய் பாடுங்க. அப்போ மேக் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் உங்களுடைய தொழுது கொள்கையில் ஆண்டவரிடத்திலே உண்மையாக தொழுது கொள்ளுங்க. அந்த 2 மணி நேரம் நமக்கு ஆண்டவரோடு சேரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே ஐயரை பார்த்து திட்ட வேண்டியது, இவெல்லாம் ஒரு மனுஷங்க வேண்டியது, செக்ரட்டரியை பார்த்து சொல்ல வேண்டியது, கொயரை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது, பக்கத்தில் இருக்கவனை பார்த்து பேச வேண்டியது, இதற்கான நேரம் அல்ல அது. ஆண்டவரோடு ஒன்றி போங்க. இப்போ இன்றைக்கி 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம்? அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்ததினாலே அவரிடத்தில் கேட்பது எதுவோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அந்த 2 மணி நேரத்தில் உள்ள முருகி அவரை பற்றி கொள்வீர்கள் என்றார். அவரிடத்தில் கேட்பதை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு மேலே என்ன உத்தரவாதம் உங்களுக்கு தேவை? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருவரையும் கவனித்து கொண்டே இருக்கிறோம். இது மிகப்பெரிய தவறான விஷயம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார், நம்ம மத்தியிலே உலாவுகிறார் என்ற பயம் உங்களுக்கு இல்லைன்னா எல்லாத்தையும் பேசுகிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் தீமையை விட்டு விலகுங்க. பாவம் செய்யாதுன்னு என்ன? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருப்பதே பாவம். கை கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாவத்துக்கு விலகி இருக்கிறீர்கள். அதை தெளிவாக சொல்கிறார் யோவான். இப்படி இருக்கும்போது எப்படி நாம் தேவனுடைய வசனத்தை விட்டு வழி விலகிப்போம்? இன்றைக்கி வரக்கூடிய சண்டைகள், சிஎஸ்ஐ சர்ச்சில் வரக்கூடிய அத்தனை சண்டைகளுக்கு காரணம் என்னென்னா, தேவன் அங்கே நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை உணராத உள்ளம், ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு உள்ளம். அப்போ என்ன வித்தியாசத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப் போகிறீர்கள்? இது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு பயந்து நடுங்குங்க, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆலயத்தில் போய் நம்ம சந்தோஷமாக பாடுறோம், உள்ளத்திலே நடுக்கத்தோடு நீங்கள் களி கூறுங்கள். A fruitful life is a happy life. கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது மகிழ்வான ஒரு வாழ்க்கை. It was in a context of teaching about fruitfulness that Jesus said to his disciples, These things have I spoken unto you. என்ன போட்டிருக்கு? These things have I spoken unto you, that my joy might remain in you and that your joy might be full. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்து இருக்கவும், என்றும் விலகாமல் உங்களிடத்திலே இருக்கவும், உங்களுடைய அன்பு, உங்களுடைய சந்தோஷம் பரிபூரணப்படவும், முழுமையாக எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்த போது எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு சொன்னார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து, இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லாத விஷயம் ஒன்று இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியல. அத்தனை விஷயங்களும் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிவிட்டு எல்லாம் முடிந்தது என்று எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்த அவருக்கு மறுபடியும் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை அவர் தேவன் கொடுத்தார். அதுதான் சாவை வென்று இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கே ஜெபிக்கிறோமோ அங்கே தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நம்புவதே விசுவாசம். அப்படி நம்பி கடவுளுக்கு பயந்து நடந்தீர்கள் என்றால் எந்த துன்மார்க்கமான கெட்ட காரியத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க இல்லையா?
ஜான் 15:11 போட்டிருக்கு. ஃபார் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் இஸ் அவர் லார்ட் லுக்கிங். என்ன விதமான ஆவிக்குரிய கனியை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், தேடுகிறார். நம்மிடத்திலே என்ன விதமான கனி இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். souls that we win to Christ, holy lives, our generous gifts to his work, the fruit of the spirit, Christian character and good works. ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்காக எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் செய்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பூரா சண்டை தான், யாரை பார்த்தாலும் சண்டை. இவன் ஒரு வழியில் போகிறான், எங்கள் சர்ச்சு தான் சுத்தமான சர்ச்சு, ஆவிக்குரிய சர்ச், மற்றதெல்லாம் உருப்படாத சர்ச்சுன்னு அவனை போய் திட்டிகிட்டு கிடக்கான் குரூப்பில். அவன் என்ன சொல்கிறான், எங்கள் சர்ச்சு தான் நல்ல சர்ச்சு, நீலாம் யோக்கியமா அப்படின்னு இவனை கேட்குறான். இவர்கள் சண்டை போடுவதனாலே ஒரு ஆத்துமாவும் தேவனிடத்திலே வருவது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்றால், தேவனுக்கு சாட்சியான அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் இல்லை. ஒருத்தன் தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று அழைத்து கொண்டு அவன் இல்லாத பொல்லாதையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் குரூப்பில். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் போடுகிறான். உனக்கு தெரியுமாடா நான் யாருன்னு அப்படின்னு சண்டைக்கு போகிறான். இது எப்படி கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை வெல்ல முடியும்? ஹோலி லைஃப், பரிசுத்தமான வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்கிறீர்கள்? மாயமாலமும் பொய்யும் புரட்டுமான வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக சுத்தமானவர்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்போது ஆண்டவரை ஓங்கி ஆசீர்வதிக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். ஆனால் சிரமமான காரியம்தான். இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் வாழாமல் தேவனுக்கென்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அடுத்தது, our generous gift to his work. அவருடைய ஊழியத்திற்காக நாம் செய்கிற தான தர்மங்கள். எத்தனையோ ஊழியங்கள் நடக்குது, அந்த ஊழியங்களுக்காக நாம் பணம் செலவழிக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு, நம்முடைய வாழ்வின் நோக்கம். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு, தாவீது என்ன சொல்கிறான்னு, ஆண்டவரே என்னுடைய செல்வம் எனக்கே உரியதாய் இராமல் உமக்கு உரியதாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு உரியதாய் இருக்க கடவுள். நம்ம அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? அவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கணும். அதற்கு நீங்கள் நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்க வேண்டும். நான் இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறேன், இந்த மனிதனுக்கு கொடுக்கிறேன், இவனுக்கு நல்ல காரியத்துக்கு கொடுக்கிறேன்னு நினச்சி கொடுக்காதீங்க. ஏமாற்றம் அடைந்து விடுகிறது. வந்து அவனுக்கெல்லாம் என்ன போல் செஞ்சோம், நன்றி இல்லாமல் இருக்கான் அன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு நமக்கு எண்ணம் வரும். இதே நம்ம ஆண்டவருக்கு செய்தேன் என்று செய்யும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்ம இடத்துல இருக்காது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற ஒரு காரியம் எப்படி இருக்கணும்னு கேட்குறாருன்னா, உனக்கு நீ செய்கிற தான தர்மம், வலது கையில் செய்கிற தான தர்மம் இடது கைக்கே தெரியக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், கொட்டை எழுத்தில் பேர் போடணும், என் பேரை அங்கே போடுங்க, என் பேரை வந்து சபையில் சொல்லுங்கள், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். 4 பேருக்கு முன்னாடி எனக்கு பெருமையாக இருக்கும். என்ன பண்ணணும், சபையில் போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி தான தர்மங்களை நான் பண்ணியிருக்கேன். அது செய்யவே கூடாது. நீங்கள் வளர்ந்து பெரியவர்களாகி நிறைய பணம் சம்பாதிக்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யுங்க, யாருக்கும் தெரியாமல் செய்யுங்க, உங்கள் பேரை வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்யுங்க. அடுத்த ஒரு காரியம் என்ன சொன்னால், த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனி. அதுதான் கிறிஸ்தவ பண்பு, த கிறிஸ்டியன் கேரக்டர். ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம். இல்லையா? இந்த 9 பண்புகள் தான் ஒரே கனி தான், கனிகள் அல்ல. அன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஐயர் சொன்னார்ல, ஆவியின் கனி ஒன்று தான். அதில் 9 பண்புகளையும் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆவியின் வரம் 9, அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒன்று தான் கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரங்கள், குணமாக்கும் வரங்கள், இல்லையா, ஒன்றா கொடுக்கும், சுகமளிக்கும் வரங்கள் ஒன்றா கொடுக்குறார். அப்போது ஆவியின் கனி, இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? கிறிஸ்துவுக்காக எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் வாழ்ந்து ஆதாயம் செய்திருக்கிறீர்கள்? அதே மாதிரி ஆவியின் கனி உங்களிடத்திலே இருக்கிறதா? இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிறார். ஈவன் த சாங்ஸ் ஆஃப் பிரைஸ் தட் கம் ஃப்ரம் அவர் லிப்ஸ் ஆர் ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி. நம்முடைய வாயிலிருந்து தேவனை துதித்து பாடுகிற பாடலும் கூட அவருடைய மகிமையின் கனியாகவே இருக்கிறது. ஒய் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இஸ் அ ஹாப்பி லைஃப். கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை
எப்படி சந்தோஷம் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த ஒரு வாழ்க்கையாக அமைகிறது? பிகாஸ் a fruitful Christian is experiencing God's power in his life and fulfilling his greatest potential. கனிதரக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவனால் தான் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தருகிறார் என்பதை எப்படி நாம் அனுபவிப்பது? அனுபவம் இல்லாமல் கிறிஸ்துவனிடத்திலே வாழ்க்கையை நடத்துவது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இயேசு கிறிஸ்துவை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு மாறவில்லை. நிறைய பாரம்பரிய சபை, நம்ம சிஎஸ்ஐ சர்ச் இருக்குல்ல, சிஎஸ்ஐ சர்ச், ஆர்சி சர்ச், இதெல்லாம் எதுக்கு மாறினாங்கன்னா சமுதாய ஒடுக்குமுறைகளிலிருந்து தப்பிப்பதற்காக மாறினாங்க. அப்படியே குரூப்பாக. இப்போ ஆர்சி சர்ச் எடுத்துட்டிங்கன்னா அப்பட்டமாக உங்களுக்கு தெரியும், எல்லாம் நாங்கள் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இங்கே ஒரு விக்கிரகத்தை வைத்து எப்படி இவர்கள் வழிபடுகிறார்களோ 100% அப்படியே அங்கே வழிபடுவாங்க. பூஜை, தூபம் காட்டுறது, தேங்காய் உடைக்கிறது எல்லாமே. அதேமாதிரி வேளாங்கண்ணியில் போய் பார்த்தீங்கன்னா கால் கொண்டு போய் வைக்கிறது, கை கொண்டு போய் வைக்கிறது, கண்ணு கொண்டு போய் வைக்கிறது, இதே தான் சமயபுரத்திலே நடக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. இவர்கள் எதற்காக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்றால் சமுதாய ஒடுக்குமுறைகளிலிருந்து தப்பித்து ஓடுவதற்காக மாறினார்கள். உள்ளபடியே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்தால் அது வேறு. அதுதான் உண்மையான கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் இன்றைய காலத்தில் இன்றைக்கு ஒரு விஷயம் செய்யணும், அதை நீங்கள் தேவனிடத்தில் சொல்லி அவர் மூலமாக செய்தால் அது நடைபெற்றால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். உங்களிடத்தில் மிகுந்த பணம் இருக்கிறது, மிகுந்த அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நான் செய்துக்கிட்டே போகிறேன், உங்களுக்கு கிறிஸ்துவ அனுபவமே கிடைக்காது. அதனால் வேறு என்னத்தையாவது நீங்கள் பேசிட்டு போவீங்க. கிறிஸ்துவ அனுபவம் இருந்தால்தான் அது கனிதரக்கூடிய வாழ்க்கை. அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதும் நாம் ஆண்டவரோடு பேசுவதும் நடக்கும். அப்பொழுது தான் அது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமையும். காட்ஸ் பவர் இன் ஹிஸ் லைஃப் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் ஹிஸ் கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியல். இதை நீங்கள் அனுபவித்தால்தான் அது கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். Furthermore, he is serving others and this is a constant source of joy. அதற்கு அடுத்தது என்ன என்றால், நாம் தேவனுடைய உள்ளம் நம்மிடத்திலே இருக்கும்போது, அதை நீ படித்தோம்ல, தேவனுடைய வித்து நம்மிடத்திலே இருந்தால் நாம் பாவம் செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் அடுத்தவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம், அடுத்தவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். இந்த உலகின் நோக்கமே, எல்லா மதங்களும் சொல்வதின் நோக்கம் என்ன என்றால், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருங்கள். தனக்குத்தானே வாழ்கிறவன் மனுஷனே இல்லை. எப்பேற்பட்ட இப்போ ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, யாராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய சேவை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா சமயங்களும், எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா ஆளுகைகளும், எல்லா நாடுகளும் சொல்கிறது என்னென்னா, பிறருக்கு உதவு. இதுதான் முக்கியமான விஷயம். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார். அவர் சொல்கிறதுலேருந்து வேறு ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. மனிதர்கள் எல்லாம் பிறருக்கு உதவாமல் தனக்குத்தானே வாழ்கிற வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாமல் போகிறது. மற்றவர்களுக்கு எப்போ நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அது நிரந்தரமாக நிம்மதி, அதான் நித்திய ஜீவன் சொல்கிறார். நிரந்தரமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். இந்த சந்தோஷம் உலகத்திலே கிடைக்காத சந்தோஷம். எத்தனையோ பேர் போய் சுயநலமாக அடுத்தவர்களை கெடுக்கிறான், அடுத்தவர்களை கொள்ளையடிக்கிறான், குடித்து தனக்குத்தானே குடித்து சீரழிகிறான். இதெல்லாம் சுயநலமாக செய்வது. ஒரு வரிசையில் ஒரு டிக்கெட்டை வாங்கினோம்னா கூட இட்டிச்சிட்டு போய் முன்னாடி போய் வாங்குவோம். சரி, அடுத்தவங்க வாங்கட்டும் அப்படின்ற எண்ணமே வரதில்லை. இது கிறிஸ்துவின் பண்பு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிறிஸ்துவின் இடத்துலேருந்தே கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு பேனா தான் இருக்கும், உடனே ஓடி போய் இதை பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடியாந்துடும். ஒரு கீழே ஒரு 50 ரூபா பணம் கிடக்கும், உடனே ஓடி போய் யாருக்கும் தெரியாமல் அதை எடுக்கக்கூடிய புத்தி எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அது யாருடைய பணமோ, என்ன நிலைமையில் அவங்க இருந்தாங்களோ, 50 ரூபா இல்லைன்னா அன்றைக்கி உயிரே போகக்கூடிய நிலைமையில் கூட பல பேர் இருந்திருப்பாங்க. அது யாருடைய பணம் தெரியல, என்ன ஏது, ஒரு நகை கீழே கிடக்க எடுத்துகிட்டு ஓடிடுறான், ஒரு பர்ஸை கொள்ளையடிச்சிட்டு ஓடிடுறான். சுயநலமான வாழ்க்கை வாழும்போது அது நரகம். ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவ எப்பொழுது ஆரம்பிக்கிறீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே நிறையும் போது, அவருடைய வல்லமை இருக்கும்போது ஆரம்பிக்கிறீர்கள். The more faithful he is to the Lord, the more blessings and trials he experiences. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக எந்த அளவுக்கு உண்மைக்கு உண்மையாக நீங்கள் நடக்கிறீர்களோ, உங்களுக்கு அதிகமான சோதனைகள் வரும், அதிகமான ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும்.
ஒரு எக்ஸாமினேஷனில் தோற்று போயிட்டீங்கன்னா நிரந்தரமான தோல்வி உங்களுடைய வாழ்க்கையில். ஆக ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லையும் ஒவ்வொரு சோதனைகள் வரும்போதும் நீங்கள் அதிலே நிலைத்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கேன்ப்பா, நீ பயப்படாமல் இரு, தோற்று போகாத, இந்த எக்ஸாமினேஷனை நல்லபடியாக எழுது, அடுத்த ஸ்டேஜ். அதான் பெர்க்மான்ஸ் பாடுறார், வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சோதனைகள் பாடுகள் அதிகமாகும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுக்காக வாழ்கிறீர்களோ, ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறீர்களோ, உங்களுக்கு கொடுமையான சோதனைகள் வரும், கொடுமையான ஆசீர்வாதங்கள், மிக கடுமையான ஆசீர்வாதங்கள் வரும். அதுதான் சொல்கிறேன், த மோர் ஃபெய்த்ஃபுல் ஹீ இஸ் டு த லார்ட், த மோர் பிளெஸிங்ஸ் bracketல and the trials he experiences, but this prepares him to be even more useful to the Lord. சோதனைகளிலே வெற்றி பெற அவனுக்கு எல்லாமே அனுபவமாக போயிடும். போன வாரம் இப்படி தான் நடந்துச்சு, ஆண்டவர் காப்பாற்றினார், அதுக்கு முந்தினவா வந்தார், என் கூட வந்தார், எல்லா சோதனைகளும் ஆண்டவர் என்னோடு கூட வந்தார். இன்னும் அனுபவம் அவனுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், அதிகமான சந்தோஷம், அதிகமான ஆசீர்வாதம், அதிகமான பாடுகள் போய்கிட்டே இருப்பான். எக்ஸ்பீரியன்ஸ், அதான் பரீட்சையானது விசுவாசத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு பவுல் சொல்கிறார். உங்களுக்கு எப்பொழுதும் அனுபவமே இல்லைன்னா விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டவர் மீது பற்று வராது. ஆண்டவர் எங்கேயா இருக்காரு சும்மா பேசிக்கிட்டு? ஆண்டவர் இடத்துல நீ அனுபவித்தால் உனக்கு விசுவாசம் இருக்கும். பின்னாடி திரும்பி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், எத்தனை பாடுகளை எத்தனை இதை தாண்டி வந்திருக்கிறோம். இன்று நம்மிடத்திலே நாம் நிற்கும் நிலையிலே நம்மோடு கூட ஆரம்பித்தவர்கள் நிறைய பேர் இல்லை. இப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இல்லை, நிம்மதியான வாழ்க்கைக்கு இல்லை. நல்லா பாருங்கள். But this prepares him to be even more useful to the Lord. இந்த வித்தியாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்திலே சார்ந்து கொள்ளுங்கள். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். வேற எங்கேயுமே விடுதலை இல்லை. இரத்தத்தில் உண்டு உண்டு இயேசுவின் ரத்தம், ஒரு பாட்டு இருக்கு, இயேசுவின் ரத்தத்திலே உங்களுக்கு விடுதலை உண்டு, மாட்சி உண்டு, மீட்பு உண்டு. அதை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. ஒரே ரத்தம்தான், அந்த ஒரு ரத்தத்தில் தான். வேறே நதியை அறியேன், இயேசுவின் ரத்தம் தானின்னு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் குளித்து உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி அநேகருக்கு கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்றால் அவன் நம்பர் விட்டு எண்ணிடலாம். நம்முடைய சபையிலே எத்தனை பேர் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணினீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் இருப்பான். மற்றவர்களாம் பழிவாங்கக்கூடிய எண்ணம் உள்ளவனாகவும் சண்டை பிடிக்கிறவனாகவும் இருப்பான். இது எப்படி சாத்தியமாகிறது என்றால் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் அனுபவித்தவர்கள் தான் அப்படி செய்கிறாங்க, இல்லையா? அடுத்து இன்னைக்கு வசனம் என்ன? ரோமர் 6:22. பட் நவ் பீயிங் மேட் ஃப்ரீ ஃப்ரம் சின் and become servants to God, ye have your fruit unto holiness, and the giver and the end everlasting life. உங்களுக்கு கிடைப்பதோ நித்திய ஜீவன், அழியாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமான ஆவியின் கனிக்கு உங்களை நீங்கள் ஒப்புவித்திருக்கிறீர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த நொடியிலேயே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விடுகிறீர்கள். அதற்கப்புறம் நீங்கள் நிறைய கிரியைகளை செய்ய வேண்டியதில்லை. அந்த நொடியிலே உங்களுக்கு சமாதானம் வந்து விடுகிறது. அது பரிசுத்தம் என்னும் உங்கள் கனி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பலனோ நித்திய ஜீவன் இருக்கும் பாருங்க. 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுதோ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவனுடைய ஊழியக்காரர்களாக அவரிடத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. இப்போது யூ ஆர் பிகம் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவருடைய கம்பெனியில் சேர்ந்துட்டீங்க. அவருடைய பணிகள் எல்லாம் என்ன சுத்தமானவைகள். அதனாலே உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதன் பலன் என்னென்னா பரிசுத்தம், சுத்தமான வாழ்க்கை. அதன் முடிவு என்ன? நித்திய ஜீவன். இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. ஆக்ஷன் அசைன்மெண்ட். இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹாப்பினஸ் இஸ் ஃப்ரூட்ஃபுல்னஸ். இயேசு கிறிஸ்துவிலே சந்தோஷம் என்பது பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். பலன் தராமல் ஒரு பாட்டு இருக்குல்ல, நற்கனி நேடி வரும் காலம் அல்லவோ
நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. தேவன் நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்த்து வரக்கூடிய காலம். நாம் எந்த விதமான கனிகளையும் கொடாமல் இருந்தால் மிகப்பெரிய கேடு. நன்றி விசுவாசமே இல்லையா உங்களுக்கு? இத்தனை அதிசயங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற தேவனுக்காக அவரை பற்றி யார் இடத்திலும் சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களை வாழ்க்கையை பார்த்து என்ன இது ஆச்சரியம் என்று பார்க்கும் அளவுக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்றால் அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவருக்கு நீங்கள் போய் யார்ட்டையும் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையே தெரியும். அந்த வித்தியாசத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும். அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஊரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அதெல்லாம் சொல்கிறலாம் அந்த பக்கம் இருக்கட்டும். அதுக்குன்னு ஆண்டவர் எல்லாரும் போதகர்களா, எல்லாருக்கும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களா? கிடையாது. அதற்குன்னு ஆண்டவர் சில பேரை அமைத்திருக்கிறார். சாதாரண மக்களாக நாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாலே போதும். ஒரு சபை மக்களாக நம்முடைய பொறுப்பு என்ன? ஆண்டவரை நம்முடைய சந்ததி நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதன்படி நடந்தாலே போதும். அது அநேகருக்கு சாட்சியாக இருக்கும். ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் யார்? ஒவ்வொருத்தரும் மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு போனார். என்னிடத்தில் வார்த்தையை கேட்டு என்னிடத்தில் திரும்ப நீங்கள் ஒவ்வொருவரும் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் இல்லையா? உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். எவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழாவது கட்டிலின் கீழாவது வைக்க மாட்டான், அதை மேசையின் மேல் வைப்பான். மலை மேல் உள்ள பட்டணம் எங்கும் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்களை நான் மாதிரியாக வைத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறேன். இவற்றை பின்பற்றி கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. அந்த வித்தியாசத்தை நாம் உருவாக்க வேண்டும். சரியா?